Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதர் வீடியோஸை கோ த்ரூ பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மல்டி கண்டென்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபனி வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் கூட இருக்குது, டிப்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நாம் வந்துட்டு யூடியூப்பில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேன்வா ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இது போல் ஷோ ஆகும். நீங்கள் வந்து எந்த மாதிரியான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணும், ஹவு டு குக், ஹவு டு மோட்டிவேட், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதில் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட், அதாவது அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வேர்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ எடிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மாதிரி டைப் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் ஸ்டைலே வந்து நமக்கு வந்து அந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் வந்து அதில் செட் ஆயிரும். டெம்ப்ளேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிரும். இப்போ இது போல் ஃபோட்டோஸ் இருக்குது, அதெல்லாம் ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸில் ஷோ பண்ணணும் அப்படின்னா இது போல் லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேலரிலேருந்து கூட நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் இ ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறைய கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய வந்து இப்போ நியூ ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்குது. ஆன்லைனில் கிராசரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப் ஒன் டைமாவது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஆப் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆல்ரெடி டெம்ப்ளேட்டில் இருந்த ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி ஆட் டு பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் வரும். அதில் ஆட் டு பேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இது போல் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த தம்ப்நெயிலில் வந்து நீங்கள் ஹைலைட்டடாக வந்து ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னாலுமே டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் வரும். அதுலேயுமே நீங்கள் ஹைலைட்டட் ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது. ஸோ இதை ரீசைஸ் வேணாம்னு பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து பெரிய சைஸில் வேணுமோ அதே அளவுக்கு நீங்கள் ரீசைஸ் பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். போல் லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அட்ராக்டிவ் கலர் வந்து ரொம்பவே கிராண்ட் லுக் கிடைக்கும். இல்லை அதை விட இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஹெட்டிங்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து கேப்சரிங்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த க்ளோன்னு கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எடிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வேர்டிங்ஸை அதில் டைப் பண்ணிக்கோங்க. நாம் தேவையான வேர்டிங்ஸை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். பேக்ரவுண்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பிங்க்குக்கு பிங்க்காகவே இருக்குது. ஸோ வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா என்டையராகவே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தம்ப்நெயில்ஸில் வந்து ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஏதாவது எமோஜிஸ் இல்லை பிக்சர்ஸ் வந்து கார்ட்டூனைஸ்ட் பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கீழே வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேலே சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான எமோஜிஸ் வேணும் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நான் தம்ப்நெயிலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணுறேன். இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்துட்டு ப்ரோன்னு கொடுத்துருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்காதீங்க. அது வந்து நம்ம மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஷோ ஆகும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் கொடுக்குறீங்க, அதாவது குக்கிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த தம்ப்நெயிலில் வந்துட்டு எமோஜிஸ் வந்து டேஸ்டி யம்மி அப்படின்ற மாதிரி போடணும், ஒரு கார்ட்டூன் வச்சு போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேஸ்டி எமோஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வருது. அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான, அதாவது ப்ரோ இல்லாத ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனாலையுமே நம்மளோட தம்ப்நெயில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த எலமெண்ட்ஸில் டீச்சர்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இது போல் கார்ட்டூனைஸ் பிக்சர் வந்து வருது பாருங்கள். இது போல் பிக்சர் ஆட் பண்ணுறதுனாலையுமே நம்மளோட தம்ப்நெயில் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக காட்டும்.
தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே 4th ஆப்ஷனில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த கேன்வா ஆப் மூலமாக தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.